ஹே, இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். ரகசிய வருகை இருக்குதா இல்லையா? அதாவது அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு முன்னதாகவே இயேசுடைய வருகை இருக்குதா இல்லையா? இந்த சத்தியம் இந்த உலகத்திற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்திருக்கிறது. ஓகே, இப்போ எல்லா பரிசுத்தவான்கள் எதை நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனுஷர்களுக்கு பல்வேறு தேவ மனுஷர்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு தேவ மனுஷர்கள், எனக்கு தெரிந்த பல தேவ மனுஷர்கள் ரகசிய வருகையை நம்புறவங்களும் இருக்கிறாங்க, ரகசிய வருகையை நம்பாதவங்களும் இருக்கிறாங்க. இதை நான் பார்க்க முடியுது. முதல்ல இந்த ரகசிய வருகைங்கிற கான்செப்ட், அதாவது அந்தி கிறிஸ்துவோடைய வருகைக்கு முன்னாகவே இயேசுடைய வருகை இருக்கும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டா இருக்குது. இது எப்போ ஆரம்பித்ததுன்னா 1800களில் ஆரம்பித்தது. 1800களில் ஜான் நெல்சன் டார்பை என்கிறவரால் இப்படிப்பட்ட ஒரு போதனை பரவப்பட்டது. அவர் ஒரு நல்ல தேவ மனுஷன் தான், எனக்கு தெரிஞ்சு ஆராய்ந்து பார்த்ததில் நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம் தெரியணும், அந்த நேரத்தில் ஊழியம் பண்ண தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்களான்னா, சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுங்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன் வாழ்ந்திருக்காரு. ஜார்ஜ் முல்லரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஒரு விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அவர் ஆர்ஃபனேஜ் நடத்தி சாப்பாடு இல்லாத போது பிள்ளைங்களை வைத்து ஆண்டவர் சாப்பாடு போடுவார்னு பிளேட்டை வைத்து அதை மிராக்குலஸாக அவங்களுக்கு ஃபுட்டு வந்தது. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஜார்ஜ் முல்லரை பற்றி, அவருடைய ஜெப லைஃப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இவருடைய தியரி, இந்த ஜான் நெல்சன் டார்பையுடைய தியரி என்னன்னா, ஜீசஸோடைய சீக்ரெட் கம்மிங்கிறது ஆன்டி கிரைஸ்டோடைய கம்மிங்க்கு முன்னதாக இருக்கும், அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பிக்கை, அவருக்குரிய வெளிப்பாடு கிடைத்தது என்று சொல்லி அவர் எல்லா இடத்துலையும் இதை பரவி கொண்டிருக்கிறார். இதனை கேட்ட சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பிரசங்கிகளின் இளவரசன்னு சொல்லி லண்டனில் அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் மிகப்பெரிய தேவ மனுஷன். அவருடைய புக்கு ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்கும், முடிஞ்சால் வாசிச்சு பாருங்கள். லெக்சர் டு த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ரொம்ப ஆழமாக எப்படி பிரசங்கிப்பதுன்னு எழுதியிருக்கிறாரு. நீங்கள் முடிஞ்சால் வாசிச்சு பாருங்க. அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த சீக்ரெட் கம்மிங்கை பற்றி ஃபிக்ஷனல் அண்ட் அன்ஸ்கிரிப்சரல் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இட்ஸ் a கிரேட் டெல்யூஷன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இது ஒரு கற்பனை கதை, இது பிப்ளிக்கலா இல்லை, இது ஒரு மாயைன்னு சொல்லி சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் 1800களில் வாழ்ந்தவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இதை எதிர்க்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு போதனை வேதத்தில் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் முல்லர், நான் அப்போ சொன்னேன்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொல்றாரு, போல்டாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஐ ரிஜெக்ட் த சீக்ரெட் ராப்சர்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் ஜார்ஜ் முல்லர் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று ஆஸ்வால்டு ஜே ஸ்மித்துங்கிற தேவ மனுஷனும், இவங்க எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை மகத்துவமாக செஞ்ச தேவ மனுஷர்கள், இவங்க இப்படிப்பட்ட ப்ரீ ட்ரிப்பை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அநேகர் உண்டு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா பாலியங்கிச்சோவா இருக்கட்டும், கர்த்தருக்காக பயன்பட்ட ஏகப்பட்ட நல்ல ஊழியக்காரங்களும் இந்த சீக்ரெட் கம்மிங்கிறத நம்பவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ரகசிய வருகை அந்தி கிறிஸ்துவோடைய வருகைக்கு முன்னதாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சீக்ரெட் ராப்சரை நம்புறதுனால அவர்கள் கள்ள ஊழியர்களாகவோ நல்ல ஊழியர்களாகவோ மாற முடியாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இப்போ ஜார்ஜ் முல்லர் சீக்ரெட் ராப்சரை நம்பலை, அதனால அவர் கள்ள ஊழியர்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவர் கர்த்தருக்காக செயலாற்றினது அவருக்கு தெரியும். நீங்கள் சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை சொல்ல முடியாது, அவருடைய கரையத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் டாக்ட்ரினல்ஸாக சில காரியம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் மூல உபதேசம் கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறார்களா, பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்றாங்களா, பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறார்களா, பிதாவை நம்புகிறார்களா, இயேசுக்காக ஊழியம் செய்யணுங்கிற கான்செப்டை நம்புறாங்களா, then you can go for இயேசுடைய செகண்ட் கம்மிங்கை நம்புறாங்களா, then it's everything is fine.
அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒருத்தங்க டிஃப்ரெண்டா பேசுறாங்க, ஒருத்தங்க சீக்ரெட் கமிங் கிடையாதுன்னு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னதுனால அவர் கள்ள ஊழியர்னு ஆயிட மாட்டாரு. நீங்க இப்போ வேதத்தின் அடிப்படையில நம்ம இப்போ எல்லா காரியத்தையும் தியானிக்க போறோம். பைபிள்ல உண்மையிலேயே சீக்ரெட் கமிங்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல இருந்து 44ஆம் வசனம் வரை. இப்போ இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை அறிய முடியும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருகிறான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டாதிருப்பான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ தெளிவா இருக்குது, 2 பேர்ல ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். அவருடைய வருகை திருடன் வருகிற விதமாயிருக்கும்னு சொல்லி வேதத்துல தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. சரி, இப்போ என்னன்னா இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குள்ள ஒரு கொஸ்டினா இருக்கணும். இப்போ இது எப்போ நடக்கும்னா, இப்போ நிறைய பேர் இந்த வசனத்தை வைத்து பிடித்து கொண்டு தேர் இஸ் அ ப்ரீ ட்ரிப் ராப்சர், இயேசுடைய வருகை அந்தி கிறிஸ்துக்கு முன்னாடியே இயேசு வந்து இவர்களை காப்பாற்றி கூட்டு சென்று விடுவார்னு ஒரு நம்பிக்கைக்குள்ள எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வேத வசனத்துக்குள்ள இன்னும் நம்ம போக போறோம். நீங்க கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. அதே அதிகாரத்துல தான் நீங்க வாசிச்சு பாருங்க, 27ல இருந்து 31வது வசனம் வரை. இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்க என்ன கூடுமா? கழுகும் கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள்னு சொல்லி எழுதப்பட்ட அடுத்ததுல இருக்கு, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்திலிருந்து ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை கொண்டு 4 திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பாராம் 31ஆம் வசனத்துல. இப்ப இதோடைய கண்டினியூஷன்ல தான் எழுதப்பட்டிருக்குது. 41 இருக்குது. அவர் கூட்டி சேர்க்கிறார்ல, அதுல 2 பேர்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தங்க கைவிடப்படுவாங்க. 2 பேர் தூங்குவாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. 2 ஸ்திரீகள் இருப்பாங்க, ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. இது எப்போ நடக்கும்? செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம நினைக்கிற மாதிரி ரகசிய வருகையிலேயே இப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. இது 2வது வருகையின் அப்போ இயேசு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தூதர்களை அனுப்பி ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஒருத்தரை கைவிடுகிறார். இது வசனம். இதை நிறைய பேர் மறந்து போயிட்டோம். இப்போ இன்னொரு காரியம், நிறைய பேர் சொல்றது அவர் திருடனை போல வருகிறார். திருடன் எல்லாருக்கும் காமிச்சுக்கிட்டா வருவாரு. நம்ம வேதத்தை திருப்பி நம்ம சில காரியத்தை சில வசனங்கள் இருக்குது, அந்த வசனங்களை வைத்து நம்ம சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால நம்ம இல்லாத ஒன்றை இருக்கிறது போல நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். எடுத்துக்கோங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் 52ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இப்போ நம்ம ஒரு காரியத்தை இப்போ இந்த வசனத்தின்படி ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. நம்ம போன வசனத்துல பார்த்தோம், திருடன் வருகிற விதமாய். இந்த காரியத்தையும் இதுல என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, ஒரு எக்காலம் தொனிக்குமா, அப்போ மரித்தோர்
அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள்னு சொல்லி வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்குது. இப்போ 2 காரியம். இப்போ நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம பைபிள்ல அர்த்தத்தை நம்ம தெளிவா தேட போறோம். இன்னைக்கு திருடன்னு சொன்ன உடனே அது ரகசிய வருகைன்னு நினைக்கிறோம். இன்னொன்னு, பவுல் சொன்னதை வச்சு நாம் யாரும் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்காலம் துடிக்கும் போது நம்ம 1 நிமிடம் வந்த உடனே மறுரூபம் ஆயிருவோம் அப்படின்னு சொல்ற கான்செப்டை வச்சு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இது நம்முடைய கண்களை தெளிவிக்கக்கூடிய சத்தியமாக இருக்கும். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 10ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்குது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். எப்படி வருமா? திருடன் வருகிற விதமாய் வரும். அப்ப தெளிவா இருக்கு, திருடன் வர்ற மாதிரி இருக்கும். 2வது வாசிக்கலாம். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம். அடுத்தது கேளுங்க, பூமியும் அதிலுள்ள கிரியையும் எரிந்து அழிந்து போம். இது செகண்ட் கம்மிங்கா சீக்ரெட் கம்மிங்கா? வானம் எப்போங்க அழிந்து போகும்? வானம் எப்போ மடமடவென்று விழும்? இது செகண்ட் கம்மிங்கா சீக்ரெட் கம்மிங்கா? எல்லாரும் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாரும் நமக்கு இருக்கிற ஞானத்தை வைத்து ஏதோ ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னு நம்ம கேட்காம, நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், பரிசுத்தவான்கள் இந்த பக்கமும் பேசியிருக்கிறாங்க, அந்த பக்கமும் பேசியிருக்காங்க. இப்போ நம்ம தெளிவா தெரிய வேண்டியது என்னன்னா, எது சத்தியம்? வசனத்துக்குள்ள நீங்க வந்து ஆக வேண்டும். அந்த அந்த தீர்க்கதரிசியே சொல்லிட்டாருங்க. அவரு எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவரே சொல்லிட்டாரு. சாரி, ஜஸ்ட் கோ இன்டு த பைபிள் அண்ட் லிசன் த வேர்ட் ஆஃப் காட். நான் சொல்றதையும் நீங்க நம்ப வேண்டாம், நான் சொல்றது கரெக்டாங்கிறத திரும்பியும் நீங்க ஆராய்ந்து பாருங்க. நான் திரும்பியும் சொல்றேன், எழுதப்பட்டிருக்குது, கர்த்தருடைய நாள் இரவில திருடன் வருகிற விதமாய் வருமா? அப்போ வானங்கள் என்ன பண்ணுமா? வெந்து உருகிப்போம். அதான் எழுது, பூதங்கள் வெந்து உருகிப்போம், வானங்கள் மடமடவென்று விலை என்ன போகுமா? அகன்று போம். அடுத்தது நீங்க பாருங்க, இப்படி 11ஆம் வசனத்துல, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையா இருக்கணும்? உங்களுக்கு தெரியணும், வானம் பூமி எல்லாம் ஒளிந்து போக போகுது, பூமிலாம் அழிந்து போக போகுது. நீ ஒன்று தெரிஞ்சுக்க, நீ பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற நேரம் இது. எல்லாமே அழிய போகுது, நீ பரிசுத்தத்துக்கு வைராக்கியமாயிரு இப்படின்னு சொல்லிட்டு பேதுரு எழுதியிருக்கிறார். இதோ விட நிப்பாட்டல, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். எவ்வளவு சத்தியம் சொல்றாரு. அவர் வருவார்ப்பா, அந்த பூமியெல்லாம் வெந்து உருகி போக போகுது, வானங்கள் மடமடன்னு அகன்று போக போகுது. அந்த நாளுக்காக நீ காத்துரு. தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள், அதற்கு நீ வெயிட் பண்ணு. திஸ் இஸ் பீட்டர். புரியுதா? இன்னைக்கு நிறைய டைம்ல ரகசிய வருகன்னு சொல்லி நம்மளை நாம ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த சபை அன்னைக்கு போதிச்சது என்ன சத்தியம் தெரியுமா? எப்பா, ஒரு நாள் வருது, கர்த்தருடைய வருகை திருடன் வருகிற விதமா வரப்போகுது, வானங்கள் மடமடவென்று போக போகுது, பூதங்கள் வெந்து உருகி போக போகுது, இது 2வது வருகையின் அப்பம்பா, அப்பந்தான் உன்னை மீட்டுக் கொள்வார். அதனால சபையை ஆயத்தப்படுத்துறாரு. எப்படி திரும்ப ஆயத்தப்படுத்துறாரு? நீ பரிசுத்தமாரு, விட்டுறாத, கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறத விட்டுறாத, நீ பரிசுத்தத்துல நிலை பெற்றுரு. அதனாலதான் அவர் சொல்றாரு. 9ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாமதிக்கிறார் என்று சொல்லும்படி சிலர் சொல்லுகிறபடி, நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய வருகை ஏன் தாமதிக்கிறது? ஃபுல்லத்தையும் வாசிச்சு பாருங்க. 9ஆம் வசனத்தில் எப்படி இருக்கு? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இதுக்கு அப்புறம்தான் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும். அவர் சபைக்கு சொல்லி கொடுக்கிறாருங்க, அந்த நாளுக்கு காத்துரு, செகண்ட் கம்மிங்க்கு காத்துரு. சீக்ரெட் கம்மிங்னு சபைக்கு சொல்லி கொடுக்கல பேதுரு. எனக்கு ஒரு டவுட்டு, அப்போ சீக்ரெட் கம்மி, அப்போ பேதுருடைய சபையில் உள்ளவங்க எல்லாரும் கைவிடப்படுகிற கோஷ்டிகளா? பேதுரு சரியா சபையை நடத்தலையா? கொஞ்சம் ஞானத்தோட நீங்க நிதானிச்சு பார்க்கணும். பைபிள் என்ன காரியத்தை சொல்ல வருது? சபைக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். சபையை நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள், கர்த்தருடைய 2வது வருகை வரும், வானெல்லாம் வந்து உருகி போகும், பூமியை வந்து உருகி போகும். நீ ஒன்று தெரிஞ்சுக்க, பரிசுத்தமா நடந்துக்க. அந்த நாளுக்கு வெயிட் பண்ணுப்பா, கர்த்தருக்கு வெயிட் பண்ணு, கர்த்தரை ஆவலோட சந்திக்கும்படி வெயிட் பண்ணு. பிரச்சனை இருக்குங்க, போராட்டம் இருக்குங்க, மத்தியில் நம்ம சந்தோஷமா நிற்கணும். யோசிச்சு பாருங்க, வலி இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வருகையை நம்ம நார்மலாக விட மாட்டோம். ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 பேர் மேரேஜ் பண்ணுறாங்கங்க. இப்போ
பேபி வயிற்றுல ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு தெரியும் இந்த பேபியை வயிற்றுல காப்பாற்றுறது அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது போக ஒரு டைமில் அந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸ்லாம் அந்த பேபி வந்து வெளியே வரும் பொழுது ஒரு பெயின் உண்டாகுங்க. அந்த வலி பிரசவ வேதனைன்னு சொல்லுவாங்க. அது சம வலிக்குமா, அதை விட கொடிதான வலி இல்லைன்னு சொல்கிறவங்க உண்டு. அப்போ அவ்வளவு கொடிதான வலியை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தாயை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் புஷ் பண்ணுறாங்க. எல்லாரும் இப்போ என்ன சொல்லுவாங்க, இத்தனை வருஷமா இருந்து உங்களுக்கு குழந்தை இல்லையாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்களா, அந்த டாக்டரை பார்த்தீங்களா, இவங்கள பார்த்தீங்களா, எத்தனை கேள்வி கேட்பாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு வலி வருது. ஆனால் அவங்க வலியை காட்டிலும் வலிக்கு பின்னாடி வருகிற பிள்ளைய பார்க்குறாங்க. இன்னைக்கு நீங்களும் நாங்களும் அப்படிதான். உபத்திரவம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனால் இதுக்கு மத்தியிலையும் எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் வருவார், அவரை நான் சந்திப்பேனுங்கிற அந்த ஆவல் இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் அந்த ஆசை இருதயத்தில் ஆழமாக இருக்கணும். சரி, இப்போ இந்த இதை பண்ணால் கூட நீங்கள் கன்வின்ஸ் ஆகிருக்க மாட்டீங்க. இன்னும் நான் சில காரியத்தை சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் கன்வின்ஸ் ஆவீங்க. அவர் சொன்னார்ல, கடைசி எக்காலம் தொடிக்கும் பொழுது ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அந்த வசனங்களுக்குள்ள போயிடுவோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 15 to 19 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15 இதில் எழுதப்பட்டிருக்குது, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை நிறைய பேர் சரியா வாசிக்கல பாருங்க. கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நொடி பொழுதும் மறுரூபமாகும்னு சொல்லி பவுல் சொன்னாரு. இந்த கான்செப்டை பிடிச்சிட்டு அது ரகசிய வருகன்னு சொன்னாங்க. ஆனா கடைசியாக 7வது எக்காலம் ஊதும் போது என்ன நடக்குதுன்னு நீங்க வேதத்துல பார்த்துவீங்கன்னா, உலகத்தின் ராஜ்யங்கள் அந்தி கிறிஸ்துக்கு சொந்தமானதுன்னு எழுதப்படல, கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின, இயேசுடைய ராஜ்யங்களாயினு எழுதப்பட்டிருக்குது. வசனத்தை அறிந்து கொள்ளணும். இப்போ நான் இன்னும் சிலதை சொல்றேன். இப்போ நீங்க கண்டிப்பா கன்வின்ஸ் ஆகிதான் ஆவீங்க, வேற வழியே இல்லை. ஏன்னா வசனத்தை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் பிப்ளிக்கல். நான் ஸ்பீக் பண்ற எல்லாமே பிப்ளிக்கல். இன்னொரு வசனத்துக்குள்ள போவோம். 1 தெசலோனிக்கேயர் எல்லாருக்கும் ஆவிக்குரிய கண்கள் இன்னைக்கு தெளிவிக்கப்படுவதாக. இப்போ 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர்ல 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வர. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 இருந்து, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அதில் சொல்றாரு, நீ செத்தவனுக்காக ஃபீல் பண்ணாத, மரிச்சவங்களுக்காக, கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவனுக்காக நீ ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்தது, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களை அவரோடு கூட கொண்டு வருவார். சரி, நான் இதுக்குரிய காரியத்தை நான் பின்னாடி விளக்குறேன். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா பவுல், நீ மரிச்சவங்களுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய வருகை வருதுப்பா. அந்த வருகை வரும்போது நம்ம எல்லாரும் ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாகும். ஆனா நீ நினைக்கிறபடி
நீ நினைக்கிறபடி நம்ம முதல்ல மறுரூபமாக போறது இல்ல. கிறிஸ்து இருக்கிறார்ல, அவர் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவாரு. யாருமா கொண்டு வருவாரு? ஏசப்பா யாரை கொண்டு வருவாரு அப்படின்னு கேட்குறாங்க இப்ப சபையாரு. அதுக்கு பவுல் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? கிறிஸ்துக்குள்ள ஒரு கூட்டம் மறிச்சாங்கல்லப்பா, எல்லாரும் கல்லறையில இருக்காங்க, நீ அழுதுட்டு இருக்கல்ல, இவங்க யாருக்கும் நீ அழ வேண்டாம், இவங்க எல்லாரும் இயேசுக்குள்ள மறிச்சதுனால இவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க. இவங்கள பிதா அந்த இயேசு வரும்பொழுது அவர் கூட்டு கொண்டு வருவாராம். இயேசு கூட்டு கொண்டு வருவாராம். இவங்க எல்லாத்தையும் கூட்டு கொண்டு வருவார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் யூதா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. நிறைய பேர் இதை தவறா புரிந்துப்பாங்க. இயேசு ஆயிரமான பரிசுத்தவான்களோடு என்ன பூமியை நியாயம் தீர்க்கும்படி வருகிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வர்றாருன்னா அர்த்தம் என்னன்னா, ஆயிரம் பரிசுத்தவான்கள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. உயிரோடு எழுந்து இயேசு கூட்டி கொண்டு வருகிறார். இதை தான் எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஜீசஸோட செகண்ட் கமிங் அப்போ யார் தெரியுமா கூட வரா? இது ஆயிரம் பரிசுத்தவான்கள், அது மரித்து உயிரோடு எழும்பினவங்க, இவங்க வர்றாங்க. ரெண்டாவது நாம் எதிர்கொண்டு போகப்படுகிறோம். இதை நிறைய பேர் சீக்ரெட் கம்மிங்கோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இது என்னத இப்போ உயிர் தெளிந்திருக்கிறத சீக்ரெட் கம்மிங்கோட நாம் மறுரூபமாகிறதையும் சீக்ரெட் கம்மிங்கோட சேர்த்து பேசுவாங்க. இது உண்மையிலேயே சீக்ரெட் கம்மிங்கா அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துக்குள்ள அலசி ஆராய போகிறோம். இது நமக்கு உண்மையிலே இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறது இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. மனுஷன் எப்படி இருக்கிறானா? படுத்து கிடக்கிறானா, நித்திரை தெளிந்து விழிக்கிறது இல்லையா. வானங்கள் ஒளிந்து போகும் அளவும். தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, செகண்ட் கம்மிங்ல ஜீசஸ் வரும்பொழுது வானங்கள்லாம் வெந்து உருகி மடமடன்னு வானங்கள் போயிடும், பூமிகள் வெந்து உருகி போயிடும். இதுக்கு அப்புறகுதான் மனுஷன் உயிரோடைய எழும்ப போறா. இட்ஸ் பைபிள். ஒரு நாள் வாசிக்கிட்டு இருந்தேங்க வேதத்துல, யோபு ஆவியானவர் ஸ்ட்ரக் பண்ணி நிப்பாட்டினாரு. இந்த இதில் நிப்பாட்டு, நீ நினைக்கிறது கரெக்டாக இருக்காது, எனக்குள்ள உணர்த்தப்பட்டேன். சரி, இந்த வசனம் எனக்கு போதுமானது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? வாங்க வெளிப்படுத்தல் போகலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். இது ஆவிக்குரிய கண்கள், பலருடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் இன்னைக்கு திறக்க போறாரு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். இதுதான் என் லைஃப் அசைச்சதுங்க. நானும் சீக்ரெட் கம்மிங்க நம்பிட்டு தான் இருந்தேன். இப்படி ஒரு ரகசிய வருகை இருக்குன்னு நான் நம்பிட்டு தான் இருந்தேன். ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் சொல்றாங்களேன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தேன். பட் பைபிள் என்ன சொல்லுது? நான் பைபிளுக்குள்ள டீப்பா போன பிறகு என் மைண்ட் செட்டை காட் மாத்துறாரு. 20ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அஞ்சியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை சேத பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குதுன்னு பைபிள்ல தெளிவா இருக்குது. முதலாம் உயிர்த்தெழுதல உயிரோட எழுந்தவங்க யார் தெரியுமா? அந்தி கிறிஸ்து ஆட்சியில இருந்து முத்திரையை தரிக்காதவர்கள். பைபிள்ல தெளிவா இருக்குது. எப்படி எழுதப்பட்டிருக்குது பாருங்க. மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் அதன் நெற்றியில இருக்கிற தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தறியாதவர்களும். அந்தி கிறிஸ்துல இருக்கிற ஆட்சியில இருக்கிறவன் எழும்புறாங்க மரித்ததுல இருந்து. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் எழுதப்பட்டிருக்குது. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? கிறிஸ்து வருவாரு ரகசிய வருகையில, அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு முன்னாடி கிறிஸ்து வருவாரு, என்ன உயிரோட என்ன ஒரு நொடி பொழுது நான் மறுரூபமாயிருவேன், ஆனா எனக்கு முன்னாடி மரித்தவர்கள் எழும்பிடுவான்னு சொல்றீங்களே. முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குதுன்னு எழுதப்பட்டிருக்குது. அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு பின்னாடி தான் முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்குது. பவுல் சொல்றாருல, முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இது எப்ப நடக்குங்க? அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு அப்பிறகு. இன்னைக்கு வசனத்தை எத்தனை பேருங்க தெளிவா படிக்கிறீங்க? நம்முடைய கண்களை இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணட்டும்? தெளிவடைய பண்ணட்டும்.
தெளிவடைய பண்ணட்டும். பவுல் தன்னுடைய நிருபத்துல தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். நீங்க 2 அதிகாரத்துல நிறைய பேர் குழப்புகிறதுனால அவர் ஒரு காரியத்தை தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. இப்படி எழுதப்பட்டிருக்குது 2 அதிகாரத்துல 1 இருந்து, அஞ்சியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாதப்பா, சஞ்சலப்படாத, வராரு. இன்னைக்கு நிறைய டிவிக்காரங்கெல்லாம் போட்டு பயப்படுத்துறாங்க, அதான் வருகிறார்னு சொல்லி. உண்மைதான், வராரு. அதனால பேதுருவும் பயன்படுத்துறாரு, அதுவும் தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட பரிசுத்தம் நடக்கையா இருக்கணும் தெரியணும், அது இம்பார்ட்டன்ட். பரிசுத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கேளுங்க, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அடுத்தது இருக்கு, ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்தி கிறிஸ்து வெளியே வர்ற வரைக்கும் வருகைங்கிறது இல்லை. பவுல் எழுதியிருக்கிறாருங்க. பவுலோட ப்ரீச்சிங் இது. நீங்க எந்த வகையான உபதேசத்தை பின்பற்ற போறீங்க? பவுலுடைய ப்ரீச்சிங்கா, இல்லை இந்த டார்பி, அவர் பேர் என்னது, ஜான் நெல்சன் டார்பி, இவருடைய ப்ரீச்சிங்கை நீங்க பின்பற்ற போறீங்களா? பவுல் தெளிவாக சொல்லிட்டாரு, தேர் இஸ் நோ சீக்ரெட் ராப்சர் பிஃபோர் த ரூல் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கு பின்பதாக தான் வருகை என்பது ஒன்று இருக்கிறது. இது வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால தான் பேதுருடைய ப்ரீச்சிங்கும் இதுதான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, தெளிவாக தெரியணும், சபைக்கு ப்ரீச் பண்ணப்பட்டது என்ன தெரியுமா? பவுல் ப்ரீச் பண்ணதும் இதுதான். நீங்க ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாவீங்க. எப்போ தெரியுமா? முதலாவது மரித்தவர்கள் எழும்புவாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணப்படுவீங்க? மறுரூபமாக்கப்படுவீங்க. அப்போ ஒரு காரியத்தை தெளிவாக தெரிந்துக்கணும். இன்னொரு வசனத்தை வைத்து பலர் குழம்புகிறது உண்டு. அந்த வசனத்தையும் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றேன். அது எதை குறிக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றேன். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா, 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் இப்படி இருக்குது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்கி தரித்து தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஐயோ, திரள் கூட்டம் நிற்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை எடுத்து 7ஆம் அதிகாரத்தை எடுத்து நிறைய பேர் பேசுகிறது உண்டு. ஆமாம், உண்மைதான். இதை பார்க்கும்போது எப்படிப்பா, இன்னும் யார் அந்தி கிறிஸ்து வரல, எதுவுமே வரல, ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டம் வெள்ளை அங்கி தரித்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் முந்தின அதிகாரத்துக்கு வந்துடுங்க, 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. இப்போ யார் அந்த 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 வெள்ளை அங்கியை தரிச்சு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் முத்திரை, சரியா? இப்போ 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது வேத வசனத்தின் நிமித்தம் தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே நிற்க கண்டேன். ஒரு கூட்டம் இரத்த சாட்சியா மரித்தவங்க எங்க இருக்கிறாங்க? பலிபீடத்துல நிற்க கண்டேன். அடுத்தது கேளுங்க, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஒரு கூட்டம் சவுண்டு போட்டு கூப்பிடுறாங்க. அடுத்தது கேளுங்க, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அப்போ யாருக்கு இந்த வெள்ளை அங்கி கொடுக்கப்படுதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு தான் இந்த வெள்ளை அங்கி கொடுக்கப்படுது. இப்போ 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்திலையும் திரள் கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள் ஒருவர் 2 பேர் அல்ல, ஏராளமான பேர் மரித்திருக்கிறாங்க. லட்சமானவர்கள் மரித்திருக்கிறாங்க. ஒரு காரியத்தை தெரியணும், கிறிஸ்து உங்களை பாடுகளுக்குள்ள கொண்டு போக மாட்டாருன்னு சொல்லவே இல்லை வேதத்துல.
அதையும் ஒரு 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 இதை வச்சு எடுத்து பேசுவாங்க. அந்த காரியத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக நான் விளக்க முடியும். உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க முடியும். நிறைய பேர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து எடுத்து பேசுவாங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற வசனத்தை வச்சு நிறைய பேர் பேசுவாங்க. தப்பி காப்பேன்னு சொல்லியிருக்கா. இதே மாதிரி லூக்கா 3ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆமா, 21ஆம் அதிகாரத்துல இருக்கும். மனுஷகுமாரனுக்கு இவைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படிக்கு அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அதையும் பாருங்க, அந்த அதிகாரத்தை லூக்கா 21 முழுசும் நீங்க வாசிச்சு பாருங்க. அது செகண்ட் கம்மிங் குறித்த வசனம். நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அது ஃபுல்லு செகண்ட் கம்மிங் குறித்த வசனம். இப்போ இந்த வசனத்தை குறித்து நான் சொல்றேன். இப்போ இந்த வசனத்தை வச்சு நிறைய சோதனை காலத்திற்கு தப்புவேன்னு உங்களை பத்தி சொல்லிட்டாரு, அப்போ அதனால தூக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி தவறான இன்டர்பிரிட்டேஷன் சொல்றாங்க. தாவீது தன்னுடைய யுத்தத்தை நடத்திட்டு இப்போ யார்கிட்ட போய் சொல்றாருன்னா சவுல்கிட்ட போய் பேசுறாரு. என்னன்னா கோலியாத்துக்காக நான் யுத்தம் பண்ண போறேன் விரோதமானு சொல்லி போறதுக்கு சவுல்கிட்ட போய் பேசுறாரு தாவீது. என்ன பேசினாரு தெரியுமா? ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, நான் நார்மல் இல்லை, யாருக்கெனவே ஒரு கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, இவைகள்கிட்ட இருந்து தப்பு வித்த தேவன் இவன் கையில இருந்து என்ன தப்பு வைப்பாருன்னு சொல்லுவாரு. எனக்கு ஒரு டவுட்டு, சிங்கத்தை நீ தப்பிச்சு வந்தியாப்பா? ஃபர்ஸ்ட் கேள்வி, சிங்கத்தை நீ தப்பிச்சியா இல்லை சிங்கத்தோட சண்டை போட்டு ஜெயிச்சான்? ரெண்டாவது, கரடியை நீ தப்பிச்சியாப்பா? கரடிகிட்ட இருந்து உன்னை தப்பிச்சு கூட்டு வந்துட்டாரவா? இல்லை, கரடியை கொண்டு போட்டான். ஒன்று புரியணும், நீங்க பிரச்சனையில தப்பு வைக்கிறதுனா அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க, கத்தரானா நீங்க அந்த இடத்துல தோத்து போக மாட்டீங்க. நீங்க மேற்கொள்ள நீங்க சாக வேண்டியதுங்க, எஸ்கேப் ஆக வேண்டியது, நீங்க சாக வேண்டியது. ஆனா அந்த இடத்துல நீ எஸ்கேப் ஆன எப்படி தெரியுமா? கோலையால ஜெயிச்சு. இதுதான் கத்தர் கொடுத்துருக்க அந்த வைராக்கியம். அதுக்கு மத்தியிலோ வேதத்தில் நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிப்படத்தில் தியானிச்சு பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் அவளை நடத்துறா. அந்த ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கும். அவரை போஷித்தார்னு இருக்கு வனாந்திரத்துல. அவளுக்கு சிறகுகள் கொடுக்கப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்குது. தப்பு விற்கிறதற்கான வழி இருக்குது, வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தையும் வசனத்தின் அடிப்படையில் நீங்க வாசிச்சு பாருங்க ப்ளீஸ். இது ஒரு பெரிய மித். There is no secret rapture. rapture இருக்கு, பட் ஆன்டி கிரைஸ்டோட ரூலுக்கு முன்னாடி ஒரு ராப்சர்ங்கிறது கிடையாது. நீங்க பயப்பட வேண்டியதில்லை, நீங்க பயப்படக்கூடாது. உங்க கூட இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எவ்வளவு நாள் நீங்க பயந்து இருப்பீங்க? ஜீவனையும் வச்சு ஓடணும். அதனாலதான் இயேசு சொன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா தன்னைத்தானே வெறுத்து. அதனாலதான் எழுதப்பட்டு தன் ஜீவனை இழக்க விரும்புகிறவன் அதை ஆதாயப்படுத்திக்கிறான். ஆனா அதை நான் இழக்க விரும்பலன்னா அதை இழந்து போயிடுவேனா? அப்ப என் மைண்டை நான் தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் சாகிறதுக்கு ரெடி, நான் இயேசுக்காக நிற்பேன், இயேசுக்காக ஜீவனையும் கொடுப்பேன். இந்த மைண்ட் செட்ல ஒவ்வொருத்தரும் வரணும் ப்ளீஸ். இந்த தவறான போதனையில நீங்க சிக்காதுங்க, வெளியே வந்துருங்க. ரகசிய வருகைங்கிறது பெரிய ஊழியக்காரங்க சொல்லலாம், ஓகே, அது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது, அவங்க சொல்றது ஓகே, அவங்க கள்ள ஊழியர்கள் கிடையாது. ஆனா இது உங்க ஆவிக்குரிய லைஃபை மட்டுப்படுத்த முடியும். நீங்க எப்பவுமே ஒரு சேஃப் கேம் ஆர்டர் நினைப்பீங்க, சேஃப் கேம் ஆட நினைப்பீங்க. என்ன நினைப்பீங்க தெரியுமா? அது ஐயோ ரகசிய வருகை இருந்தால் நான் எஸ்கேப் ஆகி போயிடுவேன், அந்த கிறிஸ்து ஆட்சிக்கு எஸ்கேப் ஆயிடுவேன். இன்னைக்கு இதுக்கு ஒரு டைலாக் வேற. நீங்க நம்பலனா நீங்க இருந்து வாங்க, நாங்க முன்னாடி போறோம். சாரி, அப்படி ஒண்ணு நடக்க போறதே இல்லை. கோ இன்டு த பைபிள், கோ டீப் இன்டு த பைபிள். ஒவ்வொரு காரியத்தையும் தவறா புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பைபிள் இருக்கு, அந்த தடை செய்கிறவன் மத்தியிலிருந்து நீக்கப்பட்டான் ஒழிய அந்த நாள் வரா. இப்போ அவனை தடை பண்ணுகிறது என்னன்னு அறிந்திருக்கிறோம், எழுதிருக்கோம். அந்த கிறிஸ்துவை இப்போ எது தடை பண்ணுகிறது இருக்கு. தடை பண்ணுகிறவன் விலகினாதான் அந்த கிறிஸ்துவோட ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. உண்மைதான். அதை நீங்க தவறா நீங்க இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலேயும் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது இல்ல, சீக்ரெட் கம்மிங். அவனுடைய வருகை, இயேசுவோட வருகை எப்போ வரும்னா அந்த கிறிஸ்து ஆட்சி வந்த பிறகுதான் வரும்னு தெளிவாக எழுதப்பட்டிருக்குதே. அப்ப நம்ம மைண்ட் எங்க இருக்குது? என்னத்தை அறிஞ்சிருக்கிறோம்? தடை செய்கிறதுன்னு எதுன்னு சொன்னாரு தெரியுமா? தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 12 அதிகாரம் முழுசும் நீங்க வாசிச்சு பாருங்க. நீக்கப்பட வேண்டிய பலி ஒண்ணு இருக்குது, அது நீக்கப்பட்ட பிறகுதான் அது நடக்கும்னு எழுதப்பட்டிருக்குது. இப்ப அவனை எது தடை செய்கிறது? பலி. எடுத்து வாசிங்க, ஒவ்வொரு காரியத்தையும் வாசிங்க. எல்லாத்துக்கும் வேற வேற அர்த்தம் இருக்குது, நிறைய காரியம் இருக்குது. நம்ம வேதத்துக்குள்ள தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. தேர் இஸ் நோ சீக்ரெட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட். அவர் கிறிஸ்து வெளிப்படுவார்.
அவர் 2வது வருகையில அவரை நம்ம பார்க்க போறோம். பிரச்சனைகள் மத்தியில, எல்லா போராட்டத்துக்கு மத்தியில அவரை பார்த்து சொல்லுவோம், லார்ட் வித் யுவர் ஹெல்ப் ஐ மேட் இட். உங்களுடைய உதவினால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இதை நான் செய்து முடித்தேன். உங்களை முகமுகமா பார்க்குற என் இருதயம் உங்களுக்காக ஏங்குது, உங்களை பார்க்கணும்னு, உங்களோட இருக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நம்மளை நடத்த போகிறார். இன்னைக்கு நீங்க ஒரு வகையான பயத்தினால இந்த பிரசங்கத்தினால நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். பிரசவ வேதனை வர்ற மாதிரி, அதனால தான் சொன்னார், பிரசவ வேதனை உண்டாகிற மாதிரி தான் இருக்கும். பட் பிள்ளை வரப்போகுது, பிள்ளை வரப்போகுது, இயேசு வரப்போறாரு, முகமுகமா பார்க்க போறோம். அவர் சொல்லுவாரு, கையை பிடிச்சிட்டு சொல்லுவாரு, வா ஆளுகை செய்வோம். 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போறோம். இயேசுவோட 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போறோம். உயிர் தெழுந்துட்டு அப்படியே போறதாங்க, மறுரூபமாயிட்டு அப்படியே போறதா இல்ல, மேன்மையான உயிர்த்தெழுதல், மேன்மையான மறுரூபமாக்கப்படுதல். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். வேதத்துல உயிர்த்தெழுதலை பத்தி தியானிங்க. சோ பவர்ஃபுல். கர்த்தருக்காக பரலோகத்துல எப்படி நம்மளை வைக்க போறார், பரலோகத்துல மாத்திரம் 1000 வருஷம் அரசாட்சியில எப்படி அவரோட ஆளுகை செய்ய போறோங்கிற கான்செப்டை தியானிங்க. நீங்க பயப்பட மாட்டீங்க, கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அன்புள்ள பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றிப்பா. நிறைய பேர் குழம்பி போயிருப்பாங்க, நிறைய பேர் அஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு, இவன் தப்பா பேசுறான், கள்ள ஊழியர்னு சிலர் யோசிக்கலாம். பட் பைபிளில் உள்ளதை தெளிவாய் நான் பேசியிருக்கிறது உம்மை நீர் அறிவீர். எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒவ்வொருத்தருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உதவி செய்யுங்க. வசனத்தை வசனமாய் பார்த்து ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து ஓட கிருபை கொடுங்க. எங்களுக்கு புரிய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிச்சு நடத்துங்க. உமக்காக நாங்கள் வைராக்கியமாக எழும்பி கிறிஸ்துவோடு கூட அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல்ல, பவுல் சொல்றது போல, வேதத்துல எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை எண்ணி அதே போல மேன்மையான உயிர்த்தெழுதல்ல நாங்க நடக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காட்சி கட்டாயம் சிலருக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க. நான் சொல்றதுனால நீங்க நம்ப வேண்டாம். திரும்பி பைபிளை போய் தியானிங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணலாம், சிலருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பிரயோஜனமாக இருக்கும். கட்டாயம் சிலருடைய லைஃப்பை இது மாற்ற முடியும். கர்த்தருக்காக எதையும் நான் இழப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே உங்களை கொண்டு போகும். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரைஸ் காட்.